தோழர்களுக்கு வணக்கம். கடந்த வார தேர்வில் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் தலைப்பில் இருந்து கேள்விகள் இடம்பெற்றிருக்கும். அதற்கான விரிவான விளக்க குறிப்புகளை இந்த காணொலியில் பார்க்கலாம். 61வது கொஸ்டின், A:B கொடுத்துட்டாங்க, P:C கொடுத்துட்டாங்க, T:C கொடுத்துட்டாங்க, A:P:C:D கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா பொதுவாகவே நார்மலாக கொடுத்து கேட்டாங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஆனால் நம்மளுக்கு பின்னத்தில் கொடுத்து கேட்குறாங்க. ஸோ பின்னத்தில் கொடுத்து கேட்டாலும் அதை நார்மலாக மாற்றிட்டு அதுக்கடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பின்னத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா ஜஸ்ட் அதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ இதில் A:B வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 2 × 3 6, 1:1 1ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். அடுத்து B:C வேல்யூ கண்டுபிடிப்போம். ஜஸ்ட் அதை கிராஸ் மல்டிபிள் பண்ணாலே போதும். கிராஸ் மல்டிபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி காமனாக ஏதாவது அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணிக்கிறங்க. இப்போ 1 7 7, 7 14. இப்போ பாருங்கள், 2 4, இங்கே 5 1 5. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு P:C கிடச்சிருச்சு. அடுத்து T:C, C:T இல்லை, T:C என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே தான் நம்ம எடுத்துக்கிறணும். ஸோ இதில் காமன் அடிக்கிற மாதிரி 1 3 3, 17 3 51. அகைன் இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 7 × 17 என்ன கிடைக்கும்? 7 × 17, 7 49, மீதி 4, 1 7 7 4 11, 119ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். 10 இங்கே வந்து 1 இருக்குது, 10 1 10. ஓகே, அப்போ நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூலாம் என்னென்னா A:B கிடச்சிருக்கு, B:C கிடச்சிருக்கு, இங்கே T:C கிடச்சிருக்கு. இதில் இருந்து A:B:C:D இது கண்டுபிடிக்கணும். ஸோ டேரெக்டாக இதில் அப்ளை பண்ணிடுவோம். A:B வேல்யூ 6:1, அப்போ 6:1 எழுதிக்கலாம். அடுத்து P:C வேல்யூ 4:5 அதையும் எழுதிக்கலாம். அடுத்து C:T தான் நம்ம எழுதியிருக்கோம். அதனால் C வேல்யூ 10. அப்போ Cயை எழுதிட்டு அதுக்கடுத்து T எழுதுங்க. C வேல்யூ 10, அடுத்து T வேல்யூ 119. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிளாங் எல்லாம் ஃபில் பண்ணிக்கிற வேண்டியதான். பிளாங் எப்படி ஃபில் பண்ணோம், அதுக்கு இமீடியட்டாக முன்னாடி இருக்கிற நம்பரை வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ இதில் 1 வரும், இதில் 1 வரும், இதில் 4 வரும், இங்கே என்ன வரும்னா 10 10 இந்த மாதிரி வரும். இதற்கு அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வழக்கமாக இந்த நம்பர் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி கீழே எழுதுவோம். ஸோ இந்த இடத்துல தான் நம்மளோட காமன் சென்ஸை கொஞ்சம் யூஸ் பண்ணணும். எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறங்க, அந்த யூனிட் டிஜிட் அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு டைமை நல்லா சேவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த கொஸ்டின்லேயும் பாருங்களேன். ஸோ டேரெக்டாக எடுத்த உடனே நான் T ஆப்ஷன் பார்க்குறேன். அதில் 1 × 5 × 119 இருக்குது. நான் 5 எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணேன்னா அதர் தென் 0. ஓகேவா? 5 எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணாலும் எனக்கு என்ன வரும் அப்படின்னா இங்கே பாருங்களேன், 4 5 5, 5 45. எனக்கு யூனிட் டிஜிட் கண்டிப்பாக 5ன்னு தான் வரும். ஓகேவா? அப்போ டியோட ஆப்ஷனில் 5ன்னு முடிகிற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், 5ன்னு முடிகிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. இங்கே 0ன்னு முடியுது, இங்கே 6ன்னு முடியுது, 6ன்னு முடியுது. ஓகேவா? அப்போ இது எல்லாமே அனைத்துமே நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்காம ஜஸ்ட்டு யூனிட் டிஜிட்டை வச்சு மட்டுமே என்னால் ஆன்சர் ஏன்னு சொல்லிட்டு எடுக்க முடியும். ஸோ நீங்கள் நார்மலாக நம்ம பண்ணுற மாதிரி இது எல்லாத்தையும் பெருக்கி நீங்கள் ஆன்சர் எடுத்தாலும் இதே ஆன்சர் தான் வரும். அடுத்து 62வது கொஸ்டின், A Pயை விட 40% அதிகமாக. அப்போ 2 பேர் இருக்காங்க, A B 2 பேர் இருக்காங்க. ஏன்றவர் Pயை விட யாரை கம்பேர் பண்ணுறாங்க? Pயை தான் கம்பேர் பண்ணுறாங்க. Pயை விட 40% அதிகம் அப்படின்னா Pன்றதை இது பர்சன்டேஜில் கொடுத்தனால Pன்றதை நான் 100ன்னு எடுத்துக்கிறேன். Pயை விட ஏன்றவர் 40% அதிகம்னா 140. அப்போ எனக்கு ஒரு ரேஷியோ கிடச்சிருச்சு, A:Bன்ற ரேஷியோ கிடச்சிருச்சு. அகெயின் P/Cயை விட, அப்போ P/C இவங்க 2 பேரில் யாரை வச்சு கம்பேர் பண்ணுறாங்கன்னா Cயை விட. அப்போ Cயை வச்சு கம்பேர் பண்ணுறதுனால Cயை நான் 100ன்னு எடுத்துக்கிறேன். Cயை விட Pன்றவர் 20% குறைவான். ஓகே, 20% குறைவு அப்படின்னா 80 அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இதிலிருந்து A:B ரேஷியோவும் P:C ரேஷியோவும் எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ என்னால் A:C ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பொதுவாகவே காமனாக டிவைட் பண்ண முடிஞ்சால் டிவைட் பண்ணிக்கிறேங்க. இப்போ 140 100 இது எந்த அளவுக்கு எப்போவுமே பொதுவாகவே ரேஷியோவில் எந்த அளவுக்கு சிம்பிளிஃபைடாக சுருக்க முடியுமோ அந்தளவுக்கு சுருக்கிறணும். ஸோ 20ஆல் கேன்சல் பண்ணோம்னா 7 20 120, 5 20 100. அப்போ A:B ரேஷியோன்றது 7:5. ஓகே, P:/C ரேஷியோ அகைன் அதே மாதிரி சுருக்கிடுங்க. 2
4 20 80ன்னு சொல்லிட்டு வரும், 5 20 100ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ P/Cயோட ரேஷியோவும் கிடச்சிருச்சு. வழக்கம் போல் ஏபிசி கண்டுபிடிச்சிடலாமா? ஏபிசி கண்டுபிடிக்க A/B 7:5, அப்போ 7 5, P/C 4 5. ஓகே, P/C 4 5. ஓகே, இப்போ அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுங்கள். இங்கே 5 வந்துடும், இங்கே 4 வந்துடும். இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏயும் சியும், அப்போ ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் மட்டும் நம்ம பார்த்தாலே போதும். ஃபஸ்ட்டு என்ன வருது? 7 28ன்னு வந்துடும். கடைசி இது என்னது? 5 25. இப்போ 28:25 ஆப்ஷனு சியில் இருக்குது. இப்போ 28:25 இது சரியான விடை. அடுத்து 64வது கொஸ்டினு. ஒரு 64 லிட்டர் கலவையில் பால் மற்றும் தண்ணீர் இருக்குதான். ஸோ கொஸ்டினில் 64 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் என்ன இருக்குது? பாலும் இருக்குது, அதே மாதிரி தண்ணீரும் இருக்குது. ஓகேவா? டோட்டலாக எத்தனை லிட்டர் இருக்குது? 64 லிட்டர் இருக்குது. ஓகேவா? இந்த 64 லிட்டர் எந்த ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா 5:3ன்ற ரேஷியோவில். அப்போ பாலுன்றது 5 பங்கு இருந்துச்சுன்னா தண்ணீர்ன்றது ஒரு 3 பங்கு இருக்கான். அப்போ டோட்டலாக எனக்கு 8 பங்கு இருக்குது. டோட்டல் 8 பங்கு தான் எனக்கு 64 லிட்டர் அப்படின்னா ஒரு பங்குன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சலாமா? ஒரு பங்கு என்னவாக இருக்கும்? 1 8 8 64. ஒரு பங்குன்றது 8 லிட்டராக இருக்கும். அப்போ ஒரு பங்கு 8 லிட்டர்னா 5 பங்கு எத்தனை லிட்டராக இருக்கும்? 8 40 லிட்டரு. ஓகேவா? தண்ணி 3 பங்கு இருக்கா? அப்போ 3 24. அப்போ டோட்டல் 64 லிட்டர்ன்றது எப்படி ஸ்ப்ளிட்டப் ஆகிருக்கு? 40 லிட்டர் பாலாகவும் 24 லிட்டர் தண்ணியாகவும் ஸ்ப்ளிட்டப் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ரேஷியோ இதுவரை நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அகைன் அந்த கலவையின் விகிதம் 3:5 என மாறுவதற்கு எப்போவுமே ஒரு ரேஷியோ இன்னொரு ரேஷியோ புது ரேஷியோவை மாறுதுன்னா அதை என்ன பண்ணுவோம்? ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் எழுதுவோம். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கிற ரேஷியோ பால் தண்ணீர். ஓகேவா? என்ன ரேஷியோவில் இருக்குது? இது 40 லிட்டர் இருக்குது, இது 24 லிட்டர் இருக்குது. இப்போ புது ரேஷியோவாக எப்படி மாறுதுன்னா 3:5ன்னு சொல்லிட்டு மாறுது. புது ரேஷியோவை ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் எழுதிக்கலாம். ஓகே, ஏன்னா மாறுவதற்கு சேர்க்கப்பட வேண்டிய தண்ணீரோட அளவு எதை மட்டும்தான் சேர்க்குறாங்க? தண்ணீரை மட்டும்தான் சேர்க்குறாங்க. அப்போ தண்ணீர்ன்றது எனக்கு கீழே இருக்குது, தண்ணீரை மட்டும் சேர்க்குறேன், எவ்வளோ சேர்க்குறேன்றது தெரியாது, அதை எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ நார்மலாக கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 40 × 5 200 ஈக்குவல் டு 3 × 24 இது ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணுறேன் ப்ளஸ் எக்ஸ். ஓகேவா? இப்போ 200 ஈக்குவல் டு 3 24 72 ப்ளஸ்ஸு 3x. ஓகேவா? அகெயின் இந்த 72 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? அப்போ 128 மாறிடும் ஈக்குவல் டு 3xன்னு கிடைக்கும். இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ என்னென்னா 128/3. ஓகேவா? இப்போ நீங்கள் ஆப்ஷனை பாருங்கள். ஆப்ஷனில் எனக்கு மேலே 128ன்னு வர்ற மாதிரி, அதாவது யூனிட் டிஜிட்டில் 8 இருக்கா? யூனிட் டிஜிட்டில் 8 வர்ற மாதிரி ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆப்ஷன்லாம் பாருங்கள், எல்லாமே கலப்பு பின்னமாக கொடுத்துருக்காங்க. கலப்பு பின்னத்தை தகு பின்னமாக மாற்றணும் அப்படின்னா என்ன செய்வோம்? குறுக்க பெருக்கி மேலே கூட்டுவோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ண சொல்லும்போது ஏ ஆப்ஷன் பாருங்கள், 2ஐயும் 3ஐயும் பெருக்கினேன் அப்படின்னா 6ன்னு கிடைக்கும். அந்த 6 கூட மேலே இருக்கிற அந்த 2 ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 8ன்னு கிடைக்கும். இதுலேருந்து என்ன கிடைக்குதுன்னா யூனிட் டிஜிட் எனக்கு 8ன்னு கிடைக்குது. நீங்களே பாருங்கள், எனக்கு யூனிட் டிஜிட் என்ன வரணும்? 8ன்னு வந்துச்சுன்னா அந்த ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஓகே, நீங்கள் நார்மலாக வகுத்து கலப்பு பின்னத்தில் போட முடிஞ்சால் போடுங்க, இல்லைனா யூனிட் டிஜிட் பார்த்து கண்டுபிடிங்க. அப்படி பார்க்க சொல்லும்போது ஏன்ற ஆன்சர் கரெக்டு. வேணால் பிஏன்னு செக் பண்ணுவோம். 3 9, இந்த 9 கூட இந்த 2 ஆட் பண்ணேன் அப்படின்னா 11ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ யூனிட் டிஜிட் எனக்கு 1ன்னு தான் வரணும், ஆனால் யூனிட் டிஜிட் எனக்கு என்ன வரணும்? 8ன்னு சொல்லிட்டு வரணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்து நீங்கள் மற்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஏ ஆப்ஷனில் மட்டும் தான் யூனிட் டிஜிட் 8ன்னு வரும், இல்லைனா 128/3 நார்மலாக கலப்பு பின்னத்தில் மாற்றி கூட நீங்கள் ஆன்சர் எடுக்கலாம். ஓகேவா? அடுத்து 65வது கொஸ்டின். ஒரு எண்ணின், அந்த எண் எனக்கு என்னன்னு தெரியாது, ஒரு எண்ணின் 40%. அப்போ ஒரு எண்ணின் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், அந்த எண்ணோட 40%. ஓகே, மற்றொரு எண், அந்த எண்ணு என்னன்னு தெரியாது, மற்றொரு எண்ணுன்னு சொன்னதுனால அதை நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். மற்றொரு எண்ணின் 2/3 பங்கிற்கு சமம். அப்போ ஒரு எண்ணின் 40% மற்றொரு எண்ணின் 2/3 பங்கிற்கு சமம். இதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே ஈக்குவேஷனை மாற்றிருக்கேன்.
ஸோ அகைன் வந்து காமனாக சுருக்க முடிந்தால் சுருக்கலாம். 40 100ன்னு இருக்கிறதுனால 2 20 40, 5 20 100. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்? எக்ஸ் இன்ட்டு 2/5 ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு 2/3. இப்போ இந்த டூவும் கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு 1/5 ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு 1/3. ஓகேவா? ஸோ இதில் பின்னத்தில் இருக்குது அப்படிலாம் நான் யோசிக்க வேண்டாம். லெட்டர்ஸ் ஒரு பக்கம் நம்பர்ஸ் ஒரு பக்கம் கொண்டு வந்துடும். அப்போ x/y ஏன் இப்படி கொண்டு வரேன்னா இந்த 2 எண்களுக்குள்ள விகிதம் தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் 1/3 அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? இந்த 1/5 ஆப்போசிட் சைடில் போக சொல்லும்போது அப்படியே வகுத்தலாம் மாறும். ஏன்னா பெருக்கலாக இருக்கிறது அப்படியே அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தலாம் மாறும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது என்ன ஆகுன்னா கீழே இருக்கிற அந்த வகுத்தல் மேலே வந்து தலையிலாக மாறும். அப்படி போக சொல்லும்போது 1/5ன்றது மேலே போக சொல்லும்போது 5/1 இருக்கும். அப்போ 5/3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா? அப்போ எக்ஸோட வேல்யூ 5, ஒய்யோட வேல்யூ 3. ஓகேவா? 5:3ன்றது ஆன்சர். ஆப்ஷன் சின்றது சரியான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் 66. a/b = 4/5 அப்படின்னா என்னது? ஏவோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அகைன் இன்னொரு ரேஷியோவில் பியோட வேல்யூ 15, சியோட வேல்யூ 16 சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இதில் இருந்து இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு நார்மலாக a/b கொடுத்துருக்காங்க, p/c கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து ஏபிசி கண்டுபிடிப்போம். ஏபிசி கண்டுபிடிச்சிட்டு இதில் கொண்டு போய் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இதிலேருந்து ஏபிசி கண்டுபிடிப்போம். ஏபிசி, ஏவோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 5, அடுத்து பியோட வேல்யூ 15, சியோட வேல்யூ 16. ஓகேவா? இதில் இந்த ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லும்போது இந்த இடத்துல 15 வரும், இந்த இடத்துல 5 வரும். எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ண சொல்லும்போது 4 15 60, 5 15 75, 16 80. ஓகேவா? இது காமனாக ஏதாவது சுருக்க முடிந்தால் சுருக்கிடலாம். கண்டிப்பாக எல்லாமே 5ஆல் வகுப்படக்கூடிய எண்களாக இருக்குது. இப்போ 12 60, அடுத்து 15 75, 16 80. ஓகேவா? அப்போ a/p/cயோட ரேஷியோ 12:15:16 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. இதை கொண்டு போய் இங்கே அப்ளை பண்ணுவோம். கொஸ்டினில் என்னென்னா சியும் ஏவும் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. சியோட வேல்யூ 16. அப்போ 16² மைனஸ் ஏவோட வேல்யூ 12 டிவைடட் பை 16² ப்ளஸ்ஸு 12². ஸோ a² மைனஸ் p² ஃபார்முலாவில் போட்டு நீங்கள் பண்ணலாம். நார்மலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வந்து c + a c - a. ஸோ இதில் போட்டு கூட டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். சியோட வேல்யூ 16. அப்போ 16 + 12, 16 - 12. 16 + 12ன்றது 28, 16 - 12ன்றது 4. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 112ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும். 112ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ ஒருவேளை ஃபார்முலா எனக்கு வரலை, அந்த டயத்தில் ஞாபகம் இல்லைன்னா இது சிறிய எண்களாக தானே இருக்குது, சின்ன எண்களாக இருக்குது சொல்லும்போது நம்ம நார்மலாகவே ஸ்கொயர்டு வேல்யூ அப்ளை பண்ணிடலாம். 16² 16 16 256 மைனஸ் 12², 12 12 144. ஓகேவா? கீழே என்ன இருக்கும்? அதே தான் ப்ளஸ் பண்ண போகிறோம். 256 ப்ளஸ்ஸு 144. 256ல் 144 போச்சுன்னா 112. 256 + 144 400ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். இதை சுருக்க முடியுமானா ஒரேடியாக பெரிய நம்பரை வச்சு சுருக்க முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா மெதுவாகவே போகலாம். கூட ஒரு 2 செகண்டு, கூட ஒரு 10 செகண்டு 20 செகண்ட் ஆனாலும் பரவாயில்ல, பொறுமையாக பண்ணி கரெக்டாக பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அப்படி பண்ண சொல்லும்போது 2ஆல் வகுத்தோம்னா கீழே 200ன்னு சொல்லிட்டு கிடைக்கும், மேலே 56. ஓகேவா? இதை சுருக்க முடியுமானா சுருக்கலாம். 8 வச்சு சுருக்கலாம். இல்லைன்னா இன்னும் 2 வச்சு சுருக்கிட்டே போனால் கூட சுருக்கலாம். நான் 8 வச்சு அடிக்கிறேன். 7 8 56. ஏன்னா இங்கே இருக்கிற ஆப்ஷனை பார்க்கும்போதே எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. ஆப்ஷன் எல்லாத்துலேயும் மேலே 7 இருக்குது. அப்போ 7க்கும் 56க்கும் ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் டேரெக்டாக அந்த 56ன்றதை 8ஆல் அடித்து அந்த 7 கொண்டு வந்துடுறேன். அப்போ 7 8 56. 200ல் எத்தனை 8 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அடித்து பார்த்துருவோம். 20ல் 1 8 8, 2 16,
16 போக மீதி 4 ஒரு 0 சேர்த்தோம்னா 40ன்னு இருக்கும். 40ல் 5 8 இருக்குது. அப்போ 7/25 அப்படின்றது தான் சரியான விடை. ஓகேவா? அடுத்த கொஷினு 67ஆவது கொஷினு 3 எண்களின் பெருக்குத்தொகை 750. ஓகேவா? அவைகளின் விகிதம் 1:2:3. ஓகேவா? இப்போ பாருங்கள், அந்த 3 எண்கள் என்ன ரேஷியோவில் இருக்குது? 1x 2x 3x இந்த ரேஷியோவில் இருக்குது. நான் ஏன் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கேன்னா, அந்த எண்கள் எனக்கு முழுமையாக என்னன்றது தெரியலை அப்படின்னா நான் அதில் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த 3 எண்களை நான் பெருக்கும்போது எனக்கான விடை 750 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கலாம். அப்போ பெருக்குமா? 1 2 2 6. ஓகேவா? மொத்தம் 3x இருக்குதுனால எக்ஸு க்யூப்னு சொல்லிட்டு கிடைக்கும். இதோட வேல்யூ தான் 750. அப்போ எக்ஸு க்யூப்போட வேல்யூ வேணும்னா 6 கொண்டு நான் இதை டிவைட் பண்ணுறேன். 6 கொண்டு டிவைட் பண்ணோன்னா 1 6 6 மீதி 1 ஈராரா 12 மீதி 3 30ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். 5 30 125ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ எக்ஸு க்யூப்போட வேல்யூ 125னா எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 5 இருக்கும். ஏன்னா 5ஓட க்யூப் தான் 125. ஸோ அப்போ அந்த எண்கள் என்னவா இருக்கும் அப்படின்னா 1x 2x 3x தானே அந்த எண்களாக எடுத்தேன். 1xன்றது 5, 2xன்றது ஏன்னா எக்ஸோட வேல்யூ 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா, 2xன்றது 10, 3xன்றது 15. இந்த 3 எண்கள் தான் அவங்க கொஸ்டினில் கொடுத்த அந்த 3 எண்கள். ஏன்னா இது 3த்தையும் நீங்கள் பெருக்கி பாருங்கள், கண்டிப்பாக 750ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எனில் வர்க்கங்களின் கூடுதல். அப்போ எனக்கு கிடைத்த என்னென்னா 5:10:15ன்னு இருக்குது. இதோட வர்க்கங்களின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது வர்க்கம் என்னது? 5 ஸ்கொயர்டு 25, 10 ஸ்கொயர்டு 100, 15 ஸ்கொயர்டு 15 15 225. இதோட கூடுதல் தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ 225ம் ஒரு 25ம் 250. அது கூட இந்த 100 ஆட் பண்ணேன் அப்படின்னா 350. அப்போ இதற்கான சரியான விடை என்னென்னா 350. அடுத்து 68வது கொஸ்டினு. இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்தது அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன், நடுவில் இருக்கிற 2ஐயும் மல்டிபிள் பண்ணணும், எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்கிற 2ஐயும் மல்டிபிள் பண்ணணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் எண்டை மல்டிபிள் பண்ண சொல்லும்போது x² சொல்லிட்டு கிடைக்கும். நடுவில் இருக்கிற 2ஐ மல்டிபிள் பண்ண சொல்லும்போது 49 × 36ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ வேணும் அப்படின்னா, எக்ஸு மட்டும் வேணுன்னா ஜஸ்ட்டு ஆப்போசிட் சைடில் ரூட் எடுத்தாலே போதும். கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். இதில் பாருங்களேன், உள்ளே கொடுத்துருக்கிறதே ஒரு ஸ்கொயர்டு வேல்யூ மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 49 ரூட் எடுத்தோம்னா 7ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். 36 ரூட் எடுத்தோம் அப்படின்னா 6ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஏன்னா 7 7 49, 6 6 36. இதை மல்டிபிள் பண்ணோம்னா 7 6 42. அப்போ இதற்கான சரியான விடை 42. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன், 69வது கொஸ்டின். x² + 4y² = 4xy. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை பார்த்த மாத்திரத்துலேயே நம்ம வந்து xyன்னு வந்துச்சுனாலே நம்ம விட்டுட்டு வந்துடுறோம். அந்த மாதிரி விடக்கூடாது. இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு x/yயோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நான் இதில் ஒரு சின்ன லாஜிக் அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி கொஸ்டினில் நான் ஆப்ஷனில் இருந்து எடுத்து போகிறேன். எனக்கு எக்ஸோட வேல்யூ எடுக்கிறேன், ஒய்யோட வேல்யூ எடுக்கிறேன். இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ அப்ளை பண்ணோம்னா ஈக்குவல்ட்டு எனக்கு சரியாக வருதா, ரெண்டு பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு சரியாக வருதா அப்படின்றத செக் பண்ணாலே போதுமானது. ஸோ இதில் வந்து நான் இந்த ரேஷியோ எடுக்கிறேன். ஓகேவா? இந்த ரேஷியோ எடுக்க சொல்லும்போது எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 1. இதில் அப்ளை பண்ணுமா? எக்ஸோட வேல்யூ 2 அப்படின்னா 2² 4ன்னு கிடச்சிரும். ஒய்யோட வேல்யூ 1, அப்போ 1² 1, 1 × 4 4ன்னு சொல்லிட்டு கிடச்சிரும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எனக்கு 8 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கிடைக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 4 × எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 1. இது எல்லாத்தையும் பெருக்க சொல்லும்போது 8ன்னு சொல்லிட்டு கிடச்சிருது. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ நம்ம எடுத்த விகிதம்ன்றது சரியான விகிதம். அப்போ இதற்கு சரியான ஆன்சர் என்னது? 2:1. இதே மாதிரி மற்ற ஆப்ஷனை எடுத்து ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணாலே போதும், சரியான விடை இது கிடைக்கும். ஓகேவா? அடுத்து 70வது கொஸ்டின். m+n அதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க, m-n அதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க, m×n இதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் தனியாக எடுத்து எழுதிட்டிங்கனாலே ஆன்சர் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், m+n வேல்யூ தான் 7 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து m-n வேல்யூ தான்
5ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு இப்போ 2 ஈக்குவேஷன் எனக்கு கிடச்சிருச்சுன்னா இதில் இருந்து எனக்கு எம்மோட வேல்யூ என்னோடய வேல்யூ டெரைவ் பண்ண முடியும் தானே. ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டத்தையும் நான் ஆட் பண்ண சொல்லும்போது இங்கே ப்ளஸ் என்னு மைனஸ் என்னு கேன்சல் ஆயிரும். இது ரெண்டத்தையும் ஆட் பண்ண சொல்லும்போது 2mன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் 7 5 கூட்டினா 12ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். இதிலிருந்து எம்மோட வேல்யூ 6 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா. இந்த எம்மோட வேல்யூ கொண்டு போய் இதில் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். பாருங்களேன், எம் ப்ளஸ் என்னோட வேல்யூ தானே 7. இதில் எம்மோட வேல்யூ 6 கொடுத்துட்டேன்னா என்னோட வேல்யூ என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக என்னோடய வேல்யூ 1 தான் இருக்கும். அப்போனா தான் எனக்கு ஈக்குவல் டு 7 சொல்லிட்டு கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனில் இருந்து என்னோடய வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னோடய வேல்யூ 1. ஓகேவா. ஸோ இப்போ அகைன் இன்னொன்று கொடுத்துருக்காங்க. எம்ஐ எண்ணையும் பெருக்கணுன்னா எனக்கு 6ன்னு சொல்லிட்டு கிடைக்கணுமா. பாருங்கள், எம்ஐ எண்ணையும் பெருக்குனா எனக்கு 6ன்னு சொல்லிட்டு கிடைக்குது. அப்போ நான் எடுத்த வேல்யூன்றது சரியான வேல்யூ தான். ஓகேவா. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 1/m = 1/n. ஓகேவா. இதை டேரெக்டாக அப்ளை பண்ணுமா. 1/mன்றது 1/6, 1/nன்றது 1/1. ஓகேவா. இந்த மாதிரி இருந்துச்சு, பின்னத்தில் இருந்துச்சுனாலே மொதல் கொஸ்டின்லேயே பார்த்தோமா, ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணாலே போதும். 1 1 1, 6 1 6. அப்போ இதற்கான ஆன்சர் என்ன? 1:6. ஓகேவா. ஏன்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் 71. ஸோ அதே மாதிரியே எப்படி வேணாலும் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கட்டும், இல்லை கலப்பினமாக கொடுத்துருக்கட்டும், எது வேணாலும் கொடுத்துருக்கட்டும், நம்ம அந்த ஜஸ்ட் அந்த ஃபார்மெட்டை மட்டும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின்லேயும் பாருங்கள், அதே ஃபார்மெட்டு தான் இங்கேயும் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ 1000:10 அது ஒரு ரேஷியோ ஈக்குவல் டு x:1/1000 இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்பிட்வீனில் இருக்கிற அந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோமா. 10x ஈக்குவல் டு எக்ஸ்ட்ரீம் எண்டு ரெண்டும் மல்டிபிள் பண்ணி எழுதணும். ஓகேவா. எக்ஸ்ட்ரீம் எண்டு ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா 1000 × 1/1000. ஓகேவா. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 1000ம் 1000 கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்குது? 10x ஈக்குவல் டு 1ன்னு இருக்குது. இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும்? இந்த 10 மல்டிபிளில் இருக்குது, ஆப்போசிட் சைடில் போச்சும்போது டிவைடாக மாறும். அப்போ எக்ஸோட வேல்யூ 1/10. ஆப்ஷன் பின்றது சரியான விடை. அடுத்து 72வது கொஷின் அதே மாதிரி தான் இருக்குது. 2 ரேஷியோ கொடுத்துருக்காங்க, இங்கே 2 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. வழக்கமாக இந்த மாதிரி ரேஷியோ இருந்துச்சுன்னா இதுதான் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் சமான விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இல்லைனா 4th ரேஷியோ. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்பிட்வீனில் இருக்கிற ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ 8 × 3.75 இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? எக்ஸ்ட்ரீம் எண்டு ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். எக்ஸ்ட்ரீம் எண்டு என்னது? 7 × x+1. ஓகேவா. இதை அப்படியே வச்சுக்கிறோம். 8 × 3.75 இதை அப்படியே வச்சுக்கிறோம். இதை உள்ளே கொண்டு போய் பெருக்க சொல்லும்போது 7x + 7ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ 8 × 3.75 இதை பெருக்குனா என்ன கிடைக்கும் அப்படின்னா, நார்மலாக இதை பெருக்கியும் கண்டுபிடிக்கலாம். இல்லை வந்து 3.75 தானே. ஃபஸ்ட்டு நான் 3 மட்டும் மல்டிபிள் பண்ணுறேன் அப்படின்னா 8 × 3 ஒரு 24ன்னு கிடைக்கும். அடுத்து 8ஐயும் 0.7ஐயும் மல்டிபிள் பண்ண சொல்லும்போது நல்லா பாருங்கள், 0.7ன்றது முக்கால் தானே. ஸோ ஒரு 0.7ஐ 4 வாட்டி பெருக்கணும் அப்படின்னா 0.75ஐ 4 வாட்டி பெருக்கணும் அப்படின்னா 3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா. அதே மாதிரி 0.75ஐ அப்போ 8 வாட்டி பெருக்குனா என்ன கிடைக்கும்? 6 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ 24 + ஒரு 6 30. ஓகே. ஈக்குவல் டு 7x + 7. ஓகே. இந்த மாதிரி இந்த முக்கால் கால் இதெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நார்மலாக 3.75ஐ 8ஆல் பெருக்கி கடைசி 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருங்க. வேணால் பெருக்கிறோம். 8 40, 40க்கு 0, மீதி 4, 8 56, 56 4 60, அதற்கு ஒரு 0, பேலன்ஸ் 6 இருக்கும். 3 24, 24 6 30. ஓகேவா. இதில் பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 ஸ்தானம் இருக்குது. அதனால் இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு 30ன்றது கிடச்சிரும். டேரெக்டாக இப்படியே எடுத்துக்கிறோங்க. ஓகேவா. இப்போ நம்மளுக்கு கடைசி ஈக்குவேஷன் என்ன கிடச்சிருக்குன்னா 30 = 7x + 7. நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போவோம். அப்போ 7x = 30ல் 7 போச்சு அப்படின்னா 23ன்றது கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ 23/7. ஓகேவா. இதை சால்வ் பண்ணோம்னா 23ல் எத்தனை 7 இருக்குது? 3 21. பேலன்ஸ் வந்து 2 இருக்கா? 2 ÷ 7. அப்போ 3
2/7 அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்து 73வது கொஷினும் அதே பேட்டர்னில் தான் வந்திருக்கு. ஆனால் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. முன்னே எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா y/36 = 2:x இதோட நிப்பாட்டியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ என்னென்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு விகிதத்தையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வர சொல்லும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணணும். அதுக்கு அடுத்ததில் அடுத்த ரெண்டத்தையும் ஈக்குவேட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டத்தையும் ஈக்குவேட் பண்ணி ஒரு ஆன்சர் டெரைவ் பண்ணி வைப்போம். இது ரெண்டத்தையும் டெரைவ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 36 × 2 72. எக்ஸ்ட்ரீம் எண்டை பெருக்க சொல்லும்போது என்ன கிடைக்கும்? x/y. அப்போ xyயோட வேல்யூ 72ன்னு சொல்லிட்டு சமான விகிதத்தில் கிடைக்குது. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம்? ரெண்டாவது சமான விகிதத்தை எடுப்போம். இப்போ ஃபஸ்ட்டு விட்டுட்டு ரெண்டாவது சமான விகிதத்தை எடுப்போம். இதை எடுத்தோம்னா இதுலேருந்து என்ன கிடைக்குதுன்னா 8x = எக்ஸ்ட்ரீம் எண்டு பெருக்கணும்னா 12 × 2 24ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். 8 3 24. இதிலிருந்து எக்ஸோட வேல்யூ 3 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருச்சு. நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 4 விகிதத்தை எடுக்க சொல்லும்போது xy = 72ன்னு கிடச்சிருச்சு. அடுத்த 4 நான் கம்பேர் பண்ண சொல்லும்போது எக்ஸோட வேல்யூவே டேரெக்டாக கிடச்சிருச்சு. அப்போ எக்ஸோட வேல்யூவை இதில் கொண்டு வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஸோ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ் ஒய்யோட வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ எனக்கு தெரியாது, = 72. அப்போ ஒய்யோட வேல்யூ என்னது? 1 3 3 24 3 72. அப்போ எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 24. அப்போ எக்ஸ் ஒய்யின் மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 3,24. பி ஆப்ஷன்றது சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த ஒரு முக்கியமான கொஸ்டின், டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் கூட. 74வது கொஸ்டின், 3 கார்கள் 2:3:4 என்ற விகித வேகத்தில் சென்றால். அப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்பீடில் போதான்? 2:3:4ன்ற ஸ்பீடில் போகுதான். அந்த 3 கார்களும் ஒரு குறிப்பிட்ட சம தூரத்தினை கடக்க. அப்போ சம தூரம், டிஸ்டன்ஸ் என்னது? சேம் டிஸ்டன்ஸ் தான். அதை நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ஒரு சம தூரம்னால நான் 1 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஓகேவா? எடுத்துக்கொள்ளும் நேரங்களின் விகிதம். கொஸ்டினில் என்ன கேட்குறான் அப்படின்னா டைமோட விகிதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இது மூணுத்துக்குள்ளே அந்த ஒரு ஃபார்ம்லாம் நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து படிச்சிருப்போமா? ஸ்பீட் = டிஸ்டன்ஸ் பை டைம். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா கொஸ்டினில் ஸ்பீடு கொடுத்துட்டான், டைம் கேட்குறான். ஸ்பீடும் டைமும் எதிர் விகித தொடர்புடையது அப்படின்னா அது ரெண்டும் தலைகீழாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்க சொல்லும்போது இந்த ஃபார்முலாலேருந்து எடுப்போமா? கொஸ்டினில் டைம் தானே கேட்டிருக்கான். அப்போ மேலே இருக்கிற டி அப்படியே வச்சுக்கிறேன். இந்த எஸ்ன்றதை நான் கீழே கொண்டு போயிடுறேன். ஓகேவா? இந்த ஃபார்முலாவை இதான் நார்மலாக நம்ம படிக்கிற ஃபார்முலா, அதை எனக்கு ஏற்ற மாதிரி இந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறேன். ஏன்னா எனக்கு டி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதிலேருந்து டீயோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த டி இருக்கு இல்லையா, டிஸ்டன்ஸ் என்னது? டிஸ்டன்ஸு ஓரலகு தூரம். அப்போ 1ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? எஸ்ஸோட வேல்யூ 2:3:4. அப்போ அதை தனித்தனியாக எழுதிக்கிறேன். 1/2 1/3 1/4. ஓகேவா? கொஸ்டினில் இதான் கேட்டிருக்காங்க. இந்த விகிதம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பின்னத்தில் இருந்துச்சு அப்படின்னா நார்மலாக என்ன செய்வோம் அப்படின்னா எல்சிஎம் எடுத்து மேலே ஈக்குவேட் பண்ணோம். இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ முதல் விகிதம் கண்டுபிடிக்கணும்னா இந்த 2 மட்டும் விட்டுட்டு மீதி உள்ள 2த்தையும் பெருக்க. அப்போ 3 4 முன்னாங்க 12ன்னு சொல்லிட்டு கிடைக்குமா? அதுதான் ஏவோட விகிதமாக இருக்கும். அடுத்து பியோட விகிதம் என்னவாக இருக்குன்னா பியை மட்டும் விட்டுட்டு மீதி 2த்தையும் பெருக்க. அப்போ 2 8. ஓகேவா? அடுத்து சி வேணும்னா சியை மட்டும் விட்டுட்டு மீதி உள்ள 2த்தையும் பெருக்குங்க. 2 3 6. இது எல்லாத்தையும் பொதுவான எண்களால் வகுக்க முடியுமானா கண்டிப்பாக முடியும். 6 2 12, 4 2 8, 3 2 6. அப்போ டீயோட வேல்யூ என்ன அப்படின்னா 6:4:3. இந்த ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். 6:4:3. அப்போ அதான் சரியான விடை. அடுத்து கடைசி கொஷின், 75வது கொஷின், ஒரு கலவையில் உள்ள மொத்த பால் மற்றும் நீரின் விகிதம். அப்போ பால் நீர் இதோட விகிதம் எப்படி இருக்கான்? 4:3 இந்த ரேஷியோவில் இருக்குது. ஓகேவா? அதில் 5 லிட்டர் நீர் சேர்த்தால்
பாருங்களேன், இது எனக்கு விகிதம் தான் கொடுத்துருக்காங்க, எனக்கு டோட்டல் எத்தனை லிட்டருன்னு கொடுக்கல. அப்போ எத்தனை லிட்டர்னு எனக்கு தெரியாதப்போ நான் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கலாம். அதில் 5 லிட்டர் நீர் சேர்த்தால், நீரில் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா 5 லிட்டர் சேர்க்குறாங்க. ஓகே, பாலில் எதுவுமே சேர்க்கலை. சேர்த்த பின்னாடி அதோட புதிய விகிதம் 4:5 மாதிரி தான். புதிய விகிதம் அப்படின்னாலே ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் எழுதணும். ஓகே, புதிய விகிதம் இந்த மாதிரி மாறுதான். இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆரம்பத்தில் பாலின் அளவு யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. முதல்ல அந்த எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் தான் எதனாலும் கண்டுபிடிக்க முடியும். வழக்கம் போல் கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். 4x × 5ன்றது 20x ஈக்குவல் டு 4 × 3x + 5. ஓகேவா, 4 × 3 12x + 4 × 5 20. ஓகே, அப்போ 20x = 12x + 20 இருக்குது. இதிலிருந்து எக்ஸை ஒரே பக்கம் கொண்டு வந்தோம்னா 20x - 12xன்றது 8x மாறும் ஈக்குவல் டு 20. இதிலிருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிப்போம். 20/8 20/8 ஃப்ராக்ஷனில் தான் வரும், பரவாயில்ல. ஃப்ராக்ஷனில் வந்துச்சுனாலும் 1 8 8 3 24 போயிடும். அப்போ 2 16 16 பேலன்ஸ் வந்து 4 இருக்கும். நான் பாயிண்ட் வச்சனால எத்தனை சீரோனாலும் ஆட் பண்ணிக்கலாம். 1 8 8 40. அப்போ எக்ஸோட வேல்யூ 2.5. கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா, ஆரம்பத்தில், கொஸ்டின் முக்கியம், ஆரம்பத்தில் பாலின் அளவு யாதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆரம்பத்தில் பாலோட அளவு 4x. ஓகே, ஆரம்பத்தில் பாலோட அளவு 4x. அப்போ 4 × எக்ஸோட வேல்யூ 2.5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 2.5 × 4 அப்படின்னா என்ன கிடைக்கும்? 10. ஓகேவா, இப்போ ஆரம்பத்தில் பாலின் அளவு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 10 லிட்டராக இருந்திருக்கும். ஆப்ஷன் சி. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இலவச தேர்வு நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒவ்வொரு வாரத்துலேயும் கொடுக்கப்படுற அந்த தலைப்புகளில் கணிதம் வந்து கண்டிப்பாக இடம்பெறும். அந்த கணித தலைப்பு வந்து அந்த வார நாட்களே நம்ம கண்டிப்பாக யூடியூப்பில் கிளாஸ் அப்லோட் பண்ணிடுவோம். அந்த வார தேர்வுக்கான கிளாஸஸ் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிடுவோம். உங்களோட வேலை அதை நல்லா படிச்சுட்டு நல்லா புரிஞ்சுட்டு அதை வச்சு அந்த வார தேர்வை எதிர்கொள்ளுங்கள். கொஸ்டினை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணலாம். அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பாருங்கள். ஸோ இப்படி பண்ண சொல்லும்போது நம்மளுக்கு வந்து நிறைய மதிப்பெண் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அடுத்த வார தேர்வுக்கு, இந்த வர்ற வார தேர்வுக்கான காணொளியும் கூடிய சீக்கிரம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு ஏதேனும் டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் பதிவிடுங்க. அதற்கான விளக்கம் வந்து அதிலேயே கொடுக்கப்படும்.